கருப்புசாமியோடைய பவரானது உங்களுடைய உள்ளத்தை அப்படியே அலங்கரிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு திருநூறை கையில் எடுத்து கருப்புசாமியை நினச்சி நெத்தியில் பூசி பாருங்கள். உங்களுக்கு எந்த எண்ணத்தில் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய நெறிமுறைகள் தடுமாறும் பொழுது அவனுக்கு தெளிவு என்பது ஒன்று வேண்டும். மனதில் உள்ள இருளை போக்கும் தன்மை வாய்ந்தது. உங்களுடைய துஷ்ட எண்ணங்கள், துஷ்ட சுபாவங்கள் அத்தனையும் தெளிவாகுங்க. யார் உடம்பில் அது இறங்குதோ அவர்கள் மூலமாக அவனுக்கு நடந்த மதுரை கருப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் சொல்லி அது கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக கருப்புசாமி என்பது வணக்கம் அன்பான வைரா டிவி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சிதயோகி பேரம்பலவான. நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற எண்ணங்களை நம்மளுடைய அறிவானது நமக்கு காட்டி நம்மளை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அறிவை நாம் சில வழிபாட்டுகளின் மூலமாக தெய்வங்களாக வழிபடுகிறோம். நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய சிந்தையில் ஏற்படுது தான். அந்த சிந்தைக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்மை, ஒரு நெறிமுறைன்னு வைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நேரத்தில் இந்த பகுதிக்கு போகாத, இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யாத, இது மாதிரி உள்ளதில் நீ தலையிடாத, இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டை போட்டு அந்த மனிதனுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நெறிமுறையும் காட்டுறாங்க. அந்த நெறிமுறையின் மூலமாக அவங்கக்குள்ள பக்தி, பயம் ரெண்டும் வருது. பக்தி உள்ளவங்க பயப்பட மாட்டாங்க. எல்லாம் சாமி நீ இருக்க, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு சரணாகதிக்கு போயிடுவாங்க. இந்த பயம் இருக்கிறவங்க, ஐயோ அப்படி போனால் தப்பு வரும், இப்படி போனால் தப்பு வரும்னு பயந்து தப்பை அதிகப்படுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டால், என்னங்க நடந்தது? தெய்வ கோளாறுங்க. ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவன் எந்த படிக்க மாட்டேன்றான், கட்டுக்கு அடங்க மாட்டுறான், ஓடுறான், ஒடியாடுறான். ஒரு சரியான ஒரு குழந்தை செய்யக்கூடிய வேலையை அவன் செய்யலை, அதற்கு மீறிய செயல்களை செய்கிறான்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு குற்றமாகவும் ஒரு குறையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், இருள் சார்ந்த நம்மளோட அறிவு, மனமும் அறிவும், நம்ம சிந்தையில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் ஒரு விவரம் புரியாமல் தட்டு தடுமாறும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்வின்படி செய்கின்ற காரியத்தை அந்த உணர்வின்படி அந்த குறித்த காலத்தில் செய்யாத தவற விட்டவர்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க. ஏதோ சாமி பிடிச்சிக்கிட்டு, பேய் பிடிச்சிட்டு, பிசாசு பிடிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒளி குறைவின் காரணத்தால் அவன் செயல்படுவதை இவங்க இப்படி கொண்டு வராங்க. ஆதி காலத்திலலாம் பயங்கரமாக இருக்கும். இன்னும் சில கோவிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய குறி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் செய்வது அபூர்வ காட்சிகளாக இருக்கும். அதில் சிறந்தது எதுனா இந்த கருப்புசாமின்ற ஒரு தெய்வங்க. அந்த தெய்வம் நம்மளுடைய பல 100 ஆண்டுகளாகவே அதை வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு கல் வடிவில் ஒரு ஊருக்குள்ளே ஒரு எல்லையில் ஒரு கல்லை நட்டு இந்த இடத்துல கருப்புசாமி வரும் இருக்குன்னு சொல்லி அதற்கு வேண்டிய பூஜை புரஸ்காரங்கள்லாம் செய்து அதை ஒரு தலைமுறையாக ஒரு சாரல் கும்பிட்டு பலர் அதை அணுகி அவங்களும் அதன் வழியில் போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைக்கும் பொழுது நம்மளுடைய மனதானது அங்கே போனால் சரியாக வரும், சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்துக்கு நம்ம வந்துடும். எந்த எண்ணத்தில் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய நெறிமுறைகள் தடுமாறும் பொழுது அவனுக்கு தெளிவு என்பது ஒன்று வேண்டும். அந்த தெளிவை நாடி இவன் செல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, திருநூறு எடுப்பாங்க, எடுத்து
அப்படி தலையில் ஒரு அடி அடிப்பாங்க. சகசிரார சக்கரத்தில் இருக்கிற நம்மளுடைய வானமண்டலத்துக்கும் நம்ம சிரசுக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்தில் ஒரு திருநீரை போட்டு காற்றுல ஊதி விடுவாங்க. இந்த ஒரு அதிர்வான நிலை அச்சரம் போட்டு தன்னுடைய வாயால் அச்சரங்கள் பல போட்டு சக்தி வாய்ந்த மனிதர்கள் அதை அண்ண சொல்லும்போது பார்த்தா அவனுடைய உள் உணர்வானது என்ன செய்யணும்னா பிரமிச்சு போகும், சிந்தத்தி அப்படியே தெளிவுக்கு வரும். ஏன்னு கேட்டால் நம்பிக்கை. இந்த தெய்வம் என்பது எப்படி இருக்குன்னா ஒரு நம்பிக்கையின் உச்சக்கட்டம். மதிக்காதவர்களுக்கு ஒரு இடத்துல மதிக்கிற சூழ்நிலையை அது உண்டு பண்ணிடும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த கருப்புசாமி என்பது என்னன்னா ஆதி காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணால் ஒரு எல்லையில் இருக்கும். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, இத்தனை மணியாக ஆச்சுன்னா அந்த பகுதிக்கு போகாதீங்க, சாமி அங்கே நிற்கிது, சாமி இருக்குதுன்ட்டு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அதுக்குன்னு சில கோட்பாடுகள். சில பேர் கரகம் எடுப்பாங்க, சில சட்டியில் அக்னியை ஏற்றி வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தென்னங்குருத்து பாலையெல்லாம் வச்சு அதன் மூலமாக அந்த தெய்வ சக்தியை அதில் இறக்குவாங்க. இந்த ஒவ்வொரு விஷயமும் அவரவருடைய குடும்பத்திற்கு தகுந்தாற்போல், அவங்களுடைய குலத்திற்கு ஏற்றாற்போல், அந்த ஊரின் தன்மைக்கு ஏற்றாற்போல் கருப்புசாமி கும்பிட்றாங்க. மதுரை கருப்பா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் சொல்லி அது கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக கருப்புசாமி என்பது நம்மளுடைய மனதில் இருக்கின்ற ஐயப்பாட்டை நீக்குபவர், நம்மளுடைய மனோதிடத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். பதறி போய் மனதில் இருக்கிற ஒரு தடுமாற்றத்தை அந்த சாமியை நினச்சி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேப்பிலை அடித்தாலோ இல்லை திருநூறு பிடிச்சி அடித்தாலோ ஒரு தண்ணியை தீர்த்தமாக எடுத்து அடித்தாலோ அதோடைய கருப்புசாமியோடைய பவரானது உங்களுடைய உள்ளத்தை அப்படியே அலங்கரிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வேண்டியிருக்கேன், கருப்புசாமிக்கு வேண்டியிருக்கேன். எத்தனை பேர் மற்றதெல்லாம் பார்க்குறதில்ல. நான் அறிவு படிப்பு எனக்கு, நான் யாரையும் மதிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறவங்க தனக்குத்தானே தன்னை மதிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே தான் பல தெய்வங்களை காட்டி நம்மளை ஒழுங்குபடுத்துகிறாங்க. அதில் மிக மிக சிறந்தது கருப்புசாமி. இந்த கருப்புசாமியோடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஊரிலும் விதவிதமாக சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு பல பேர் இருக்குது, பல நிலையில் இருக்குது, பல உருவத்தில் காட்டுவாங்க. ஆனால் இந்த கருப்புசாமி என்பது மனதில் உள்ள இருளை போக்கும் தன்மை வாய்ந்தது. திடீரென ஒரு காரியத்தை செய்யும்போது மிரண்டு அப்படியே ஒரு ஒழுங்கில்லாத மனோநிலையில் உள்ள ஒரு மனிதனுக்கு அந்த திருநூறு பிடிச்சி அது மேலே போட்டாலோ இல்லை அவன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே சிலர் சாட்டையால் அடிக்கிறது, சில விதத்தில் நீங்கள் கருப்புசாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் எது செய்தாலும் சரி, அவன் எதற்கு அடங்காமல் அவனோட அறிவை வேறு வழியாக ஆக்கி விட்டானோ, நெகட்டிவ் எனர்ஜியில் கொண்டு போயிட்டானோ, அவனை பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வருவதற்கு கருப்புசாமி என்ற தெய்வத்தின் மனோநிலையில் மனிதர்கள் தன்னை நெறிப்படுத்தி அதுக்கான சில கட்டுப்பாடுகளை வைத்து அவர்கள் செய்கின்ற ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா சொல்லுவதற்கு இல்லை. நீங்கள் கூட பார்க்கலாம், கருப்புசாமின்னு கூட ஒரு படம் வந்திருக்கு. அந்த சாமியோட படத்தை பார்த்தா அதில் அவ்வளோ தெளிவான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம் முன்னோர்களுடைய நிலைப்பாடும் ஜோதிட கணக்கின்படியும் ஒரு மனிதன் எப்போ ஒரு துஷ்ட தேவதைகள் இவனை ஆக்குபோய் பண்ணுது, துஷ்டத்தனமாக இவனுடைய நிலைப்பாட்டை மாற்றுதுன்னும் போது இந்த ஜோதிடர் சொல்லுவாங்க, உங்களுடைய எல்லை தேவதை எதுங்க, உங்களுடைய குல தேவதை என்னங்க, உங்களுடைய ஆண் தேவதையா பெண் தேவதையா, அது உள்ளூரில் இருக்கா வெளியூரில் இருக்கா, அது நீர் சார்ந்து இருக்கா நெருப்பு சார்ந்து இருக்கா, இதை சித்திரை மாத வெய்ய காலங்களில் கும்பிடுவாங்களா இல்லை ஆடி பட்டத்தின் ஆடி மாதம் இது மாதிரி சில ஒவ்வொரு மாதங்களில் சில இடங்களில் கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த சாமியானது உங்களுடைய சர்வ சக்தி வாய்ந்தது. அது
உங்களுக்கு என்ன ஏன்னு கேட்டால் அது இருளுக்குள்ளே இருக்கிறது, அது ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி வாய்ந்ததுக்குள்ளே ஒரே புகை மூட்டம் வந்ததுன்னா நீங்கள் மூக்கை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே மூக்கை அடைச்சிக்கிட்டு போகிறீங்கல்ல, அப்போ போகும்போது ஏன்னு கேட்டால் உங்களால் அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்க முடியாது. அப்படிப்பட்ட காற்றை சுவாசிக்க முடியாது என்பதற்கு தான் நீங்கள் மூக்கை அடைச்சிட்டு போகிறீங்க. அதே போல தான் ஒரு கருப்புசாமி உள்ள இடத்துல நீங்கள் போய் நின்னாவே போதும், உங்களுடைய துஷ்ட எண்ணங்கள், ஒரு துஷ்ட காரியங்கள், துஷ்ட ஸ்பாவங்கள் அத்தனையும் தெளிவாகுங்க. நீங்கள் அதை உணர்ந்து பார்த்தா தாங்க தெரியும். அடி சில பேருக்கு பெரம்பால் விட அடி விடும், அடித்தா அவங்க மேலே உட்காந்துருப்பாங்க. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடித்தா வலிக்கும்ல, அது இயற்கை தானே. ஆனால் அவனுக்கு உணராது. ஏன்னு கேட்டால் அவனுடைய அறிவானது அந்த இடத்துல போய் ஸ்தம்பித்து போய் ஒரு இடத்துல உட்காருது அப்படின்னும்போது சாதாரணமாக தண்ணீரால் அவங்க முகத்தில் அடித்தே தெளிவுபடுத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு நீ நல்லது சொன்னடா, நீ செய்யலடா, நீ செய்யாதனால தான்டா உனக்கு வந்தது, வாக்கு கொடுத்துட்டு வாக்கை மாற்றுறது, பெற்றோர்களை அவதூறாக திட்டுறது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தீய செயல்களை செய்கிறது, இப்படியெல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன பண்ணுவான்னா இவன் இருவான். இவன் செஞ்சது பிறருக்கு தான், ஆனால் பிறருக்கு போகும், அவனை துன்புறுத்தும் தான். ஆனால் துன்புறுத்தினால அவன் ஒப்பிடுவான், நான் என்ன செஞ்சேன் எனக்கு தெரியலையே, எனக்கு இப்படியெல்லாம் வந்திருக்கேன்னு. அவனுடைய கெட்ட நேரத்தில் அவன் அதிலேருந்து விடுபட்டா அது எல்லாம் சேர்த்து வச்சு இவனை வாட்டும். அப்போ தான் யார் அந்த கருப்புசாமியை வைத்து குறி சொல்கிறார்களோ, யார் உடம்பில் அது இறங்குதோ அவர்கள் மூலமாக அவனுக்கு நடந்த முக்காலத்தை எடுத்து சொல்லி அவன் அச்சத்திலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து சரியான தெளிவான பாதைக்கு எடுத்து போவதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான தெய்வந்தான் இந்த கருப்புசாமி. அதுக்கு அலங்கார அபிஷேகங்கள்லாம் அதிகம் தேவை கிடையாது. மனிதன் அன்பாகவும் அறிவோடும் தெளிவோடும் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் அந்த கருப்புசாமி உனக்கு உதவும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் நீ அதை புரிஞ்சிக்க முடியும். போகும்போது சில பேர் பாருங்கள், அவங்க குடும்ப கதையெல்லாம் சொல்லி திருநூறை போட்டு நாளைக்கு வா, அடுத்த வாரம் வான்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலருக்கு கிட்டவே வராத எட்டி ஓடி போன்னு வெட்டி விட்ருவாங்க. ஒரு சிலருக்கு நீ நினச்ச காரியம் நடக்குமா, கவலையே படாத, தைரியமாக இருந்து, இவ்வளோ காலங்கள் நீங்கள் கடந்து வந்தது பெரிய அற்புதம், பரவாயில்ல, இந்த சாமிக்காக நீ உன் வேண்டுதலை வச்சு இதை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செஞ்சிட்ட, இதோடு நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாமே சுகமாக இருக்கிறதுக்கு இந்த கருப்புசாமி உனக்கு உதவுன்னு சொல்லி நல்ல வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புகிறவங்களும் உண்டு, அப்படி வாழ்த்து பெற்றவங்களும் உண்டு. ஆகையினால் நம் முன்னோர்கள் எது செய்தாலும் அதை பின்பற்றும் அளவிற்கு தான் ஒரு அறிவை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி பல அறிவின் மூலமாக பல தெய்வங்களை உருவ வழிபாடு கொண்டு வந்தாலும், சில இடங்களில் வச்சு பூஜை புரஸ்காரங்கள் செய்தாலும், ஒவ்வொருவருக்கும் உள்ள ஆடை அலங்காரங்கள்லேருந்து அந்த பூஜை புரஸ்காரங்கள்லேருந்து அவர்களுக்கு உள்ள காலம், எந்த காலத்தை அதை நிர்ணயிச்சிருக்காங்க, எது மாதிரி நேரத்தில் நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சமானது என்ன செய்யுதுன்னா, ஒரு பல நூறு மக்களுடைய, பலாயிரம் மக்களுடைய எண்ண குவியல் ஒரு இடத்துல நிற்கிது. அந்த எண்ண குவியலுக்காக அந்த எல்லாருக்கும் ஒரே நிலையில் ஒரு எண்ண குவியல் எது இருக்கோ அந்த நம்பிக்கை என்ற இடத்துல ஒரு தெய்வமாக நின்று பாதுகாக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல, நினைக்க வைக்கிறதில்ல. அப்படிப்பட்ட பல தெய்வங்களில் கருப்புசாமி என்பது நம் முன்னோர்கள் கண்கூடாக பார்த்த விஷயங்கள். ஒரு உச்சி உருவ நேரத்தில் ஒரு கவுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மீன், கருவாடு, இது மாதிரி பொருள்களை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கிறத அப்படியே தட்டி விட்டு போகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராம பகுதிகளிலும் சரி, சில இடங்கள்லையும் சரி, ஒரு சில இடங்களில் முச்சந்தியில் எதையாவது மந்திரிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அதை இந்த குழந்தை என்ன செஞ்சதுன்னா தெரியாதமா அதை மிதிச்சிடும். மிதித்த பிறகு அந்த காற்றானது அந்த குழந்தையோட சக்தியை பிடிச்சி இழுத்த பிறகு அதற்கு உடலிலிருந்து உதிரம் கொட்டுவதும், மனோநிலை பாதிக்கப்படுவதும், அதனுடைய சிந்தை
தடுமாறுவதும், சரியான நேரத்தில் சரியான முறையில் அது இயங்காத தடுமாறும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கடைசியில் கருப்புசாமிக்கு வேண்டிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, யார் ரூபத்துலையாவது. அப்போ சொல்லும்போது எல்லாம் பார்த்துட்டேங்க, இந்த கருப்புசாமிக்கு வேண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேண்டுனோன்னையும் சரியாக போகிறது உண்டு. வேண்டி என்னைக்கு நீங்கள் சொன்னீங்களோ அந்த நேரத்தில் அந்த கோவில் சன்னதிக்கு போய் அவங்க நின்றுக்கும்போது சரியாகிறது உண்டு. சில பேர் வேண்டுவாங்க, வேண்டினதை மறந்துடுவாங்க. மறந்துட்டு நான் என்ன அவங்க தான் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்களே, அந்த வேண்டினதை மறந்துடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நிலை தடுமாறுவாங்க. அப்போ நிலை தடுமாறும்போது அந்த ஞாபக சக்தி ஒரு நாள் யார் மூலமாவது வரும். அப்படி வரும்பொழுது அப்போ தான் அவங்க உணர்வாங்க, ஆகா நம்மளோட குழந்தை இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம சாமிக்கு வேண்டமே, அந்த கருப்பு சாமிக்கு என்ன செய்யணும், எந்த கோவில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்களோ அதன்படி இவர்களும் செய்ய முற்படுவாங்க. அப்போ இவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். ஆகையினால் ஒரு நம்பிக்கை என்பது எதன் மேல் வைக்கிறாங்களோ அந்த நம்பிக்கை அவருடைய பிரச்சனையை தீர்க்கும்போது அது தெய்வமாகவும், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு தீர்க்காத போது அவர்களுக்கு அதை வாழ்க்கையின் கஷ்டமாகவும் பிரித்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கருப்புசாமியை வேண்டி உங்கள் வீட்டில் ஒரு திருநூறை கையில் எடுத்து கருப்புசாமியை நினச்சி நெத்தியில் பூசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற இன்னல்கள் பறந்தோடும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி